This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அனைத்து வகையான பொருட்களும் மளிகை சாமான் உட்பட வீட்டில் இருந்தே கொரியர் மூலம் நாம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். சிறந்த சலுகைகளுடன் நமக்கு கிடைக்கும். முன்னொரு காலத்துல வானம், பூமி, சூரியன், நிலா இப்படி எதுவுமே இல்ல. கடவுள் மட்டுமே தனியா உட்கார்ந்துட்டிருந்தாராம். தனிமையில இருக்கிறது கடவுளுக்கு போரடிச்சு போச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சவர் தன்கூட விளையாடுறதுக்காக ஒரு குட்டி பாப்பாவை உருவாக்கினார். குட்டி பாப்பா பால் குடிக்கிறதுக்காக ஆடு, மாடு ரெண்டையும் உருவாக்கினார். பால் குடிச்சு போரடிச்சு போன பாப்பா பின்னேற்கொள்குறி எனக்கு தினமும் சாப்பிட புது புது சாப்பாடு வேணும்னு கேட்டா. கடவுள் உடனே அரிசி, பருப்பு, காய்கறி செடிகள்னு படைச்சார். இதையெல்லாம் முதல்ல ஆசையா சாப்பிட்ட குட்டி பாப்பா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இனிப்பா சாப்பிட வேண்டும்னு கேட்டா. கடவுள் உடனே பழ மரங்களை நட்டு வளர்க்க ஆரம்பிச்சார். அந்த மரங்கள்ல தானே ஏறி பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சா அந்த குட்டி பாப்பா. வெளிச்சம் வந்ததும் பாப்பாவுக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. இன்னும் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சா. ரொம்ப நேரம் வானத்திலேயே நின்னுக்கிட்டிருந்த அந்த பெரிய நெருப்பு பின்னேற்கொள்குறி பாப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடேன்னு கேட்டுச்சு. பின்னேற்கொள்குறி தரமாட்டேன் போன்னு சொல்லிட்டு பாப்பா ஓட ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டா. வலி தாங்க முடியாம பாப்பா அழ ஆரம்பிக்க அவளோட கண்ணீர் தரையில கொட்டி ஓட ஆரம்பிச்சுது. மேல இருந்த பெரிய நெருப்பு இதை பார்த்துட்டு பதறிப்போய் கீழே வந்துச்சாம். வந்த வேகத்துல தவறிப்போய் பாப்பாவோட கண்ணீர்ல விழுந்ததும் அதுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சாம். பின்னேற்கொள்குறி பாப்பா நான் கொஞ்ச நேரம் இதுலேயே ரெஸ்ட் எடுத்துக்கட்டுமா?ன்னு பெரிய நெருப்பு கேட்க பாப்பாவும் ஓகே சொன்னாளாம். இப்போ மறுபடியும் அவளை சுத்தி இருட்டாயிடுச்சு. பாப்பா மறுபடியும் கடவுள் கொடுத்த அந்த 2 கல்லை எடுத்து மெதுவா உரச இன்னொரு சின்ன தீப்பொறி உருவாச்சு. அந்த தீப்பொறியை பின்னேற்கொள்குறி மேல போன்னு பாப்பா சொல்ல அதுவும் சொல் பேச்சு கேட்டு மேல போய் நின்னுக்கிச்சு. அந்த சின்ன தீப்பொறியை வேடிக்கை பார்த்துட்டே தன்னோட கண்ணீர்ல காலை விட்டு ஆட்டிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா குட்டி பாப்பா. அப்போ அவளையறியாம அவளோட விரல் நகங்களையெல்லாம் கடிச்சு துப்ப ஆரம்பிச்சா. அந்த குட்டி நகங்கள் எல்லாம் ஒவ்வொரு பூவா மாறி செடி, கொடி, மரங்கள்ல ஏறி நின்னுக்கிச்சாம். ரொம்ப நேரம் கழிச்சு பாப்பாவோட கண்ணீர்ல ஓய்வெடுத்துக்கிட்டிருந்த பெரிய நெருப்பு பின்னேற்கொள்குறி நான் மறுபடியும் மேல போறேன். அந்த சின்ன நெருப்பை ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லலாமா?ன்னு பாப்பா கிட்ட கேட்டுச்சு. பாப்பாவும் சரின்னு சொல்ல 2 நெருப்பும் இடம் மாறிக்கிச்சுங்களாம். பாப்பா ஆசைப்பட்ட மாதிரியே எந்நேரமும் வெளிச்சம், அவளுக்கு பிடிச்ச பழங்கள்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த அவளுக்கு ஒரு நாள் கொட்டாவியா வந்துச்சாம். அது அவளுக்கு வித்தியாசமா இருந்ததால கடவுள்கிட்ட பின்னேற்கொள்குறி என் வாயில இருந்து ஏன் இந்த சத்தம் வருதுன்னு கேட்டா. அதுக்கு கடவுள் பின்னேற்கொள்குறி உனக்கு இப்போ தூக்கம் வருது. அதனாலதான் நீ கொட்டாவி விடுறேன்னு சொன்னார். பாப்பா அதுக்கு பின்னேற்கொள்குறி நான் தூங்கணும். எப்படி தூங்குறதுன்னு கேட்டா. உடனே கடவுள் பின்னேற்கொள்குறி நீ உன் கையால ஓர் ஓவியத்தை வரைன்னு சொன்னார். பாப்பா தன்னோட கண்ணீர்ல தன் உருவத்தை பார்த்து ஒரு மரத்து மேல ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சா. அந்த ஓவியம் அப்படியே பெருசாகி அவ முன்னாடி வந்து நின்னுச்சு. பிறகு பாப்பாவை தன்னோட மடியில படுக்க வச்சு நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பிச்சுது. பின்னேற்கொள்குறி அந்த ஓவியத்தை அம்மான்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சுட்டார். அன்னிக்கு இருந்துதான் அம்மாக்கள் கதை சொல்லி பாப்பாக்களை தூங்க வைக்க ஆரம்பிச்சாங்களாம்.